இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் வார் வந்துருமோன்ற பயத்தை தான் ஆரம்பிக்குது. அதாவது இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அது வந்து இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். மத்திய கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியற்ற சூழ்நிலையும் இஸ்ரேலே வந்து அழிச்சிடுவாங்கன்ற பயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லி அட்டாக் ஆரம்பித்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்டர் வாராக வந்து மாறப்போகுது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே ஈரானோட டீசாலினேஷன் பிளான்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவை சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. டீசாலினேஷன் பிளான்ட்னா நம்ம 12th படிச்சிருப்போம். அதாவது கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே இருக்கும். காரணம் என்னென்னா இப்போ நம்ம ஊரில் போர் போட்டால் நமக்கு தண்ணி கிடைக்கும். ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயில் தான் கிடைக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. அண்ட் அந்த காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீரை வந்து பார்த்தீங்கன்னா குடிநீராக மாற்றி அதை வந்து அவங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்திப்பாங்க. இப்போ இந்த பிளான்ட் மேலே அவங்க தாக்குதல் நடத்தினால கிட்டத்தட்ட ஈரானை சேர்ந்த 30 கிராமங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் தட்டுப்பாடு வரதுக்கான ஆபத்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட எண்ணெய் கிடங்குகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் எல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் வைஸ் பார்க்கணும். அதாவது வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே வந்து ஈரானோட பேச்சுவார்த்தைன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இந்த போர் முடியணும்னா அவங்க வந்து எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் சரணடையணும். அதாவது ஐஆர்ஜிசியாக இருக்கட்டும், ஈரான் மிலிட்ரியாக இருக்கட்டும், எல்லாருமே சரணடையணும். இது மட்டும்தான் இந்த போர் முடியறதுக்கு ஒரே வழி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெனிசுலாவில் எப்படி நாங்கள் அடுத்த பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுத்தோமோ அதே மாதிரி ஈரானை அடுத்த யார் லீடராக இருக்கணுன்றதை நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம். பேசிக்கலாக நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈரான் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சாதாரண ஒரு பாமர மனிதனை கேட்டால் கூட இது வந்து ஈரான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அண்ட் இதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் க்ரூட் ஆயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஏறுது, $90 கிராஸ் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் விழுது. காரணம் என்னென்னா இந்த பிரச்சனை பெருசாக ஆக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இன்னும் பிரச்சனை அதிகமாகுன்ற காரணத்தினால வரும் நாட்களில் க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்குன்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸும் விழ ஆரம்பிக்குது. பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு, அதாவது சனிக்கிழமை விடியற் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேலே பயங்கரமான தாக்குதல் நடத்துகிறாங்க. ஈரானும் சும்மா இல்லை, துபாய் மேலே, அபுதாபி மேலே, சவுதி மேலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா வீரியமாக நடந்துட்டுருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் நேற்று மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு ஈரானோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அவங்களோட ஸ்டேட் மீடியாவுக்கு. அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இத்தனை நாட்களாக, அதாவது கடந்த ஒரு வாரமாக எங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் மேலே தாக்குதல் நடத்தினதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், நாங்கள் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம். காரணம் என்னென்னா இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே எங்களோட சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வார்த்தை. அதாவது இந்த யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாயிடுமோன்ற பயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருக்குமே இருந்தது. ஈரானு கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தா பரவாயில்ல, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பஹ்ரைன், குவைத், ஓஏஇ, கட்டார் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணாங்க. சம்மந்தமே இல்லாமல் அந்த பக்கம் அஜர்பைஜான் மேலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் இருக்குது, அங்கேருந்து எங்கள் மேலே தாக்குதல் வருது, அதனால் நான் இந்த நாடுகளில் இருக்கிற மிலிட்ரி பேசஸ் வந்து நாங்கள் தாக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மிலிட்ரி பேசஸ் மட்டும் இல்லாமல் சவுதியோட எண்ணெய் நிறுவனமான, அரசு எண்ணெய் நிறுவனமான சவுதி அராம்கோ மேலே வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. குவைத்தோட எண்ணெய் கிடங்குகள் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயோட புர்ஜ் கலிஃபா மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ இந்த தாக்குதல் அழுத்து பார்த்துட்டு மத்திய கிழக்கு நாடுகளெல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒன்று கூடுறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் நேற்று வந்து ஈரானோட பிரசிடென்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோடனே அப்பாட எப்படியோ வந்து இந்த பிரச்சனை வந்து கண்டெயின் ஆகுது, ஒரு 3 நாடுகளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். ஆனால் ஒரு சில மணி நேரத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போதே இந்த பிரச்சனை வந்து முடியவே கூடாதுன்னு அவர் நினைக்கிறாருன்றது தெளிவாக தெரியுது. அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நேற்று நாங்கள் அடித்த அடியில், அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை விடியற் காலையில் நாங்கள் அடித்த அடியில் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து மிடில் ஈஸ்ட் ஆளணும்னு நினச்சாங்க, ஆனால் இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் கடந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட 42 கப்பலை வந்து அழிச்சிருக்கோம், நேவல் கமாண்ட் பேசஸை வந்து அழிச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மிசைல் லான்ச்சர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் கிட்ட இன்னும் 130 மிசைல்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானை வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரம்ப் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டேருந்து மறுபடியும் பதிலடி ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் கிட்ட சுமூகமாக பேசினதை நீங்கள் எங்களோட பலவீனமாக நினச்சிங்கன்னா அது நீங்கள் செய்கிற தவறுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரீஜன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மிலிட்ரி பேசஸ் மேலே தாக்குதலை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால்
நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோட எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் இதுவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூஸ் சேனல்ஸில் இந்த செய்தி வந்து ஒளிபரப்பப்படலை. அதாவது அந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது பயங்கரமான ஒரு வெடி விபத்து, அதாவது கட்டுக்கடங்காத ஒரு காட்டுத்தீ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலையில் எரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது ஒரு அணு ஆயுதமே போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து வெடி விபத்து ஏற்பட்டுருமா, இந்த அளவுக்கு வந்து தீப்பிழம்புகள் பரவி இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து வெடிச்சிருக்கு. அண்ட் நேற்று மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானியன் பிரசிடென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட நிறைய ஏர்போர்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவை தாக்குதல் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து ஒரு சைடாக போயிட்டுருக்கு. அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவோட கை ஓங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 3வது ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு துணையாக வந்து அனுப்ப போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஈரானுக்கு இன்னமும் கூட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் 100லேருந்து 120 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து ஸ்டேஷன் பண்ண முடியும், அதாவது நிறுத்தி வைக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை இஸ்ரேல் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தணும்னா இவங்களுக்கு 10 நாட்கள் போதும். ஆனால் அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து இந்த பக்கம், அதாவது ஓமன் யமன் பக்கம் நிறுத்தணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாட்கள் தேவைப்படும். ஸோ இந்த 15 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்தை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா விரும்புது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில நியூஸ் ரிப்போர்ட்டில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா, யூகே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை எங்களுக்கு துணையாக அனுப்புறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் வந்து அது எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெகு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டென்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா இன்டர்நேஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனிக் வந்து இன்னுமே சஸ்டெயின் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு என்வாயை வந்து அங்கே அனுப்பியிருந்தாங்க, மிடில் ஈஸ்ட்க்கு அனுப்பியிருந்தாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நெகோசியேஷன் டேபிளுக்கு வாங்க, இந்த போரை வந்து நிறுத்துங்க, டீஎஸ்கலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் வந்து சாஃப்ட்வேர் டோனில் வந்தால் அமெரிக்கா ஏறி பேசுகிறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி அமெரிக்காவோட உளவுத்துறையும் ஈரானோட உளவுத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னார். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து மறுப்பு தெரிவித்தாங்க, நாங்கள் வந்து சமாதானத்துக்கெல்லாம் ஒத்துக்கலன்ட்டு. 2 பேருமே சாஃப்ட்வேர் டோனில் வந்தால் தான் இந்த பிரச்சனை முடியும். ஒருத்தர் சாஃப்ட்வேர் டோனில் வரும்போது ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதும், இன்னொருத்தர் சாஃப்ட்வேர் டோனில் வரும்போது இன்னொருத்தர் வந்து ஏறி பேசுனா இந்த பிரச்சனை வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேசஸில் தாக்குதல் நடத்தாமல் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவை தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி வைஸ் அஃபெக்ட் பண்ணுறதை தாண்டி பொதுமக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட தண்ணி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாது யாராலையுமே. அங்கே டீசாலினேஷன் பிளான்ட்டை உடச்சிட்டதுனால அவங்களோட நீர் கையிருப்பு வந்து எவ்வளோ இருக்குன்ற பயம் வந்து இப்போ இருந்திருக்கு. ஒருவேளை ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீசாலினேஷன் பிளான்ட்டை நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்க, நாங்கள் பதிலுக்கு மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்க டீசாலினேஷன் பிளான்ட் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாராக மாற ஆரம்பிக்கும். அதாவது 3ஆம் உலகப் போர்னு ஒன்று வந்தால் அது வந்து நீருக்காக வரும்னு சொல்லிட்டு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்ரிக்காவில் 0 டே வரும்போதே எல்லாருமே பேசினாங்க. அந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் நம்மளை கொண்டு போகிறாங்கன்றது தான் நம்மளோட பயமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுதி வந்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கச்சா எண்ணெய் போக்குவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக பண்ணாமல் சுயஸ் கேனல் வழியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மேலே இருக்கிற அந்த ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்குறதுக்கு அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மேலே இருக்கிற டென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேப்பில் காமிக்கிறேன். இந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மேப்பில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இப்போ அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட இந்த பகுதியில் ஒன்றும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்றும் நின்றுட்டு இருக்கு. அதாவது ஒரு போர்க்கப்பல் வந்து இந்த இடத்துல நின்று இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும், இன்னொரு போர்க்கப்பல் இந்த இடத்துல நின்று ஈரானை வந்து அடிச்சிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவோட 3வது போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 10 நாட்கள் தேவைப்படும், அதாவது இஸ்ரேல் சைடு வரத்துக்கு. ஆனா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஓஷன்ஸ்க்கு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 15 நாட்கள் தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இன்னொரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் பலம் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரான்குள்ள இறக்கி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது 1-2 மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட வான்பரப்பை தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல போய் விழுந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இஸ்ரேலை மட்டும் தாக்காம குவைத், பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய், சவுதி அரேபியா இவங்க எல்லாரையும் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம
ஈவன் டர்க்கியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருங்க, தேவையில்லாமல் எல்லார் மேலேயும் தாக்குதல் நடத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சைப்ரஸ் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, நான் இப்போ சொன்ன இந்த எல்லா இடத்துலையும் அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் இருக்கு. அதாவது இந்த இடத்துல இருந்து ஈரான் அவங்க அடிக்கிறதுனால பதிலுக்கு அவங்க வந்து மிலிட்ரி பேசஸ் வந்து அடிக்கிறாங்க. இதுதான் காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட கச்சா எண்ணெய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இந்த மோஸ் இருக்கிற இடத்துல வந்து போகாம, இந்த பக்கம் இந்த சூயஸ் கேனல் வழியா வந்து கொண்டு போயிடலாமா? அதாவது ரெட் சீ வழியா கொண்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் மேல இருக்கிற பிரஷர வந்து பாத்தீங்கன்னா, கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து கிரீன் சிக்னல் குடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் மேல இருக்கிற பிரஷர வந்து கம்மி பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கிற தகவல்கள் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ல வந்து பின்தங்கியிருக்காங்கன்ட்டு தான் சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம, சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா இந்த தாக்குதல் எல்லாத்தையும் நிறுத்துங்க. நம்ம வந்து இத பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு என்ன அப்டேட் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியல. ஸோ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மதியானம் 1 மணி. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அப்டேட் நடந்திருந்ததுன்னா, நான் வந்து அதை ஷார்ட்ஸ் ஃபார்மில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கும் சரிங்களா? அந்த போஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அதுவும் இல்லாமல் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அண்ட் அதனோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் இப்போ வரையும் நடந்துட்டு இருக்கிற விஷயம். அண்ட் நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகுது. ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை முடியல. நேற்று மத்தியானம் ஈரானோட பிரசிடென்ட் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பிரச்சனை வந்து சுமூகமாக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸை பாதிக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை இருக்குன்னு நம்ம நினச்சோம். ஆனால் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதலை வந்து இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நெகட்டிவான விஷயம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார பெரிய இழப்புகள் இல்லாமல் இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னா அதுவே நமக்கு போதும். மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் இருந்தால் நான் இதே மாதிரி அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.